ஸ்டீஃபன் இங்க வந்துட்டு பயங்கரமான இந்த மேஜிக்கல் ட்ரைனிங்க எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால எதையுமே உருப்படியா பண்ணவே முடியல. இப்ப அடுத்ததா ரிங்ஸ் வந்து குடுக்குறாங்க. இதுலயுமா நம்மளால மனச ஒருநிலைப்படுத்தி, நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ, அந்த இடத்துக்கான டெஸ்டினேஷன் அத வந்து இங்க வந்து வர வைக்க முடியும். இந்த கேட்வே எப்ப வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நீங்க மனச ஒருநிலைப்படுத்தி இத கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் செம்மையா பண்றாங்க. ஆனா நம்மாளுக்கு ஓப்பனே ஆகல. எப்ப வேணா அது ஓப்பன் ஆகலாம். பண்ணிட்டு இருங்க. சரி பிராக்டிஸ் போதும் அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்துல இந்த மொட்டை மாஸ்டரும் உள்ள வந்துட்டு நான் ஸ்டீஃபன் கிட்ட பேசணும்ன்றாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்களா? என்னோட கை தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அப்படியா மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு காமிக்க, அந்த மனுஷனுக்கு கையே இல்ல. அந்த கையே இல்லாம அவரு செமையா வித்த காமிக்கிறாரு. அப்படின்னா இந்த பிரச்சனை கையில இல்ல உனக்குள்ள தான் இருக்கு. உன்னோட ஈகோவெல்லாம் விட்டுட்டு நீ உனக்குள்ளே நீ சரண்டர் ஆகணும்ன்றாங்க. என்னது சரண்டர் ஆகணுமா அப்படின்னு கேக்குறான். ஆமா உன் ஈகோவை விட்டுட்டு நீ இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் உன்னால இதை செய்ய முடியும். நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அது மவுண்ட் எவரெஸ்ட். வாவ் எவரெஸ்டா செம்மையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவனும் கேட்டுட்டு இருக்கான். இந்த குளூர்ல ஒரு மனுஷனால 20 நிமிஷத்துக்கு மேல இருக்கவே முடியாது. நீ ஃபர்ஸ்ட் 2 பேர் மாதிரி இருக்க மாட்டேன்னு நம்புறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஐயோ என்னது இருங்க இருங்க அப்படி போக பாக்குறான். ஆனா அந்த கேட்வே வந்து க்ளோஸ் ஆகிருது. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இங்க இவரு சொல்ல, இல்ல வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவரும் முயற்சி பண்றாரு, முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களா பதட்டத்தோட ஐயோ வந்துருவானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்துடுறாரு.